அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? தூத்துக்குடியில இருந்து. கிடாவை முன்னாடி விடுங்க. நல்ல உயரமான சந்தையிலே இதான் பெருசா இருப்பான் போல்க. நல்ல தரமான கிடாவை பிடிச்சிருக்கீங்களே. என்ன விலைக்கு முடிஞ்சது? 21,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. எவ்வளவு விலை சொன்னாங்க, எவ்வளவு விலை குறைச்சிங்க? 27 ரூபா சொன்னாங்க. 6,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. சூப்பர். என்ன இட மதிப்பு எதுவும் செக் பண்ணீங்களா? எவ்வளவு இடம் வரும் அப்படின்னு? 27 கிலோமீட்டர் வரும். இது என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க? கோயிலுக்கு. எவ்வளவு ஆடுகளை பார்த்துட்டு இந்த ஆடை செலக்ட் பண்ணீங்க? இந்த ஆடு பிடிச்சதுனால வாங்கியிருக்கோம். நிறைய ஆடு பார்த்தோம். சரி, இந்த கிடா பிடிச்சதுனால வாங்கியிருக்கோம். பிடிச்சாலும் பிடிச்சிங்க. புளியங்கொம்ப பிடிச்சிட்டீங்களா? கிடா குட்டி நல்ல உயரமான குட்டி, காயிடுச்ச குட்டியா? சரி, இது என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? தாய்மாமன் கட்டுக்கு. ஆமா, பேர் சொல்லுமே கிடா. சரி, என்ன விலைக்கு முடிஞ்சது? 13,000. எப்படி பார்த்து வாங்கணும்னு வந்தீங்க? எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? சரி, இது திருப்திகரமா அமைஞ்சிட்டு. 13,000 இட மதிப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்க? 15 கிலோ. தாய்மாமன் சீருக்கு இந்த சைஸ்ல கொண்டு போனோம்னா உங்க விருப்பம் தானே? ஆமா, மதிக்க மாட்டாங்களா? மதிக்க மாட்டாங்களா? ஒரிஜினல் கொடியாடு. நல்ல சூப்பர் கலர். நல்ல மடியெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு குட்டி கிடக்கா எப்படின்னா? 2 குட்டி 15,000 வித்துருக்காங்க. ரைட். இது சென்னையா இருக்கா? எப்படி சென்னையா இருக்கு? சரி, இது என்ன விலை சொல்றீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லுங்க. 21 சொல்றீங்க. சரி, 18 கேள்வி. 18 நல்ல விலை தானே? எப்படி காணாது? இன்னும் எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? அப்போ 20,000 வந்தா கொடுக்கலாம். சரி, இந்த 2 குட்டி வித்து ஆட சொல்லுங்க. அது என்ன விலை? அதே ரேட்டு தான் 17 கேட்காங்க. 17க்கு கேக்குறாங்க. எவ்வளவு வந்தா விடுவீங்க? 20 சொன்னேன். 18 விட்டுறலாம். இந்த இடம் இது வரும் ஆடு. நல்ல தெளிவான சூப்பரா இருக்கு. நிறை சென்னையில ஆடு வாங்கிருக்கீங்க. கருப்பு கலர். நிறை சென்னைன்னா எத்தனை மாசம் இருக்கும் அதெல்லாம்? இப்ப ஈரம் போகுது. ஒரு வாரத்துல இனினா மடு எல்லாம் இறங்கிரும் சொல்லுவாங்களே. மடு இறங்கிச்சுல பாருங்க. அப்படி பாருங்க. ஆமா, மடு இறங்கிட்டு இந்த உறுப்பு பெருசாயிட்டு இதுல இந்த குழி உழுவும்பாங்க. அழகா உளுந்துட்டு. சூப்பர். பல்லு எப்படி இருக்கு? நல்லா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 16 ரூபாய் சொன்னாருண்ணே. சரி, 11 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 5,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. சூப்பர். இந்த நிற சனைய ஆடு வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? என்ன லாபம்னா, இப்ப ஒரு வாரத்துல குட்டி போட்டுரும். சரி, குட்டி போட்டுச்சுன்னா ஒரு 2 குட்டி போடுன்னு வைங்க. ஒரு 3 மாசம் வளர்த்தா அந்த 2 குட்டியும் ஒரு 13 ரூபாய் 14 ரூபாய்க்கு விற்கும். இந்த ஆடு மிச்சப்படும். ஒரு 3 மாசத்துல இந்த ஆடு நமக்கு மிச்சமாயிரும். ஆமா, வளர்த்தா. ஆனா ஒரு குட்டி தான் போட்டுச்சா? 2 குட்டி போட்டதுல ஒரு குட்டியை கழிச்சிங்களா? சரி, ஒரு குட்டி தான் அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு குட்டியா? இது பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கா? பல்லு சேர்ந்துட்டு. சரி, நல்லா இருக்கு ஆடு. நல்ல கலர், புளியம்பூர் கலரு. என்ன விலைக்கு நான் முடிஞ்சிருக்கு? 14,000 14,000. அவங்க சொன்னதுனே? அவங்க சொன்னது 16,000. 16 சொன்னாங்க. 2,000 ரூபாய் தான் குறைக்க முடிஞ்சது. குட்டி போட்டு 2 நாள் 3 நாள் இருக்குமா? 4 நாள். ஒரே தாய் பிள்ளையில உள்ளதா? ஆமா, ஒரே தாய். சரி, என்ன பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? பொட்டை குட்டியா கடா குட்டியா? ரெண்டுமே பொட்டை குட்டி. ஏன் இந்த பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? அந்த ஆட்டுல உள்ள குட்டி அப்படியா? அந்த குட்டி போட்டு குட்டி இறந்து போச்சு. அதனால இது 2 குட்டியும் கொண்டு வளைச்சு விட்டுறலான்னு பாக்கியா? பால் நிறைய இருக்கும் அதுல. இந்த வெளிய இருந்து வாங்கிட்டு போற குட்டியை அதுல சேர்க்கறதுக்கு ஏதாட்டும் வேலை பண்ணுவீங்களா? இல்ல கட்டி போட்டா இல்ல நைட்ல உடனுங்க, பாலை பீச்சு உடம்புல தேய்க்கணும் அப்படின்னு? அப்படியே பிடிச்சு போட்டா வளைஞ்சுக்கிறோம். அப்படியா? சில ஆடு முட்டி தள்ளும். நல்லா இருக்கு. 2 சேர்த்து என்ன விலைக்கு முடிச்சிருக்கீங்க? 1,500. அதுக்கு மேல விலை குறைக்க முடியலையா? அப்படி சரி, 3 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. அது 2 குட்டி ஏழு உள்ளதுண்ணே. அதுல உள்ளது 2 குட்டி ஆடு நல்ல உயரமா பிடிச்சிருக்கீல. குட்டி 2 நல்லா வளர்த்திருக்க. ஆடு அடுத்து சென விழுந்திருக்கும்ல. என்ன விலைண்ணா இது? 24 ரூபா. 24,000. 24,000ங்கிறது என்ன கணக்குல வாங்குனீங்க? 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 18,000. குட்டி 2 என்ன குட்டி? பொட்டை குட்டி. ரெண்டுமே பொட்டை குட்டி. ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா? சரி, இந்த ஆடை வாங்கினா நமக்கு என்ன லாபம்? இந்த ஆட்டுல என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அது வந்து கிடாய் விரட்டி இருக்கோம். சரி, இத நம்ம அடுத்து அதுக்கு லாபம் தான். லாபம் தான். அது 2 குட்டி ஏழு உள்ளதுண்ணே. அதுல உள்ளதானே. அதுல உள்ளது 2 குட்டி ஆடு நல்ல உயரமா பிடிச்சிருக்கீல.
குட்டி ரெண்டும் நல்லா வளர்த்திருக்க. ஆடு அடுத்து சென விழுந்திருக்கும்ல. என்ன விலைண்ணா இது? அது 24 ரூபா. 24,000. 24,000ங்கிறது என்ன கணக்குல வாங்குனீங்க? மாதிரி 12 ரூபா. மாதிரி 6 12. ஆடு 12 ரூபா. ஆடு 12 20. சூப்பர். இந்த இதை சொல்லுங்க. நல்ல செனையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. இதெல்லாம் எத்தனை மாசம் செனை இருக்கும்? 3 மாசம் செனை. பல்லு நல்லாதான் இருக்கும். முகம் சித்து முகமா இருக்கு. 2வது ஈத்தாடு. சரி, இது என்ன விலைக்கு வாங்குனீங்க? 13 ரூபா. 13,000. குட்டி அதுல உள்ளதா? 2 குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சது? 19,000. 2 குட்டி. அது குட்டி 2 என்ன குட்டி? ஒரு கிடாமரி ஒரு பொம்மரி. 2 வித்தியாசமான கலர்ல சூப்பரா போட்டிருக்கு. ஆடும் நல்ல தெளிவா இருக்கு. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? வியாபாரி சொன்னதுல இருந்து எவ்வளவு குறைக்க முடியும்? 21 சொல்லி 19. சரி, 10,500. ஆடு வெத்தாடா செனை ஆடு? குட்டி கிடந்துச்சா? குட்டி கிடையாது. இதெல்லாம் நிற சென மாதிரி தெரியல. அட்டகாசமா செலக்ட் பண்ணிக்கீங்களே. பல்லுலாம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கு. சென்னா எத்தனை மாசம் சென இருக்கும்? 10-20 நாள்ல ஈனிரும். ஆஹா, சூப்பர் சூப்பர். என்ன விலைன்னு சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கி? 15க்கு வாங்கிருக்கீங்க. பொட்டை 1 ஆண் 1. ஒரு மாசம் குட்டி இருக்குமா? ரைட்டு. நல்ல பால் சத்தான ஆடு. விலை எவ்வளவுக்கு முடிஞ்சது? 15,200 முடிஞ்சிருக்கு. 86,000. 2 கிடா. சரி, என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க? கோயிலுக்கு. எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை கிடாக்கள் பாத்தீங்க? இந்த கிடாவை ஏன் செலக்ட் பண்ணீங்க? ஒரு 10-15 கிடாய் பாத்துக்கோம். சரி, இந்த கடா பிடிக்கிற காரணம் ஏன்னா ஒண்ணு கருப்பு பிடிப்பாங்க, இல்ல போராடு நல்லா பிடிப்பாங்க. நல்லா இருக்கும். கருப்பு கண்ணி வேணும். கண்ணி நல்லா இருக்கும். கருப்பு. சரி, இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா? எப்படி? இல்ல கோயிலுக்கு நான் வாங்கி நல்லா பிடிச்சிருக்கு, தரமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. ஆமா ஆமா ரைட், வாங்கியாச்சு. விலை சொல்ல வேண்டாம். கன்னி ஆடு ஒரு செவலாடு வாங்கியிருக்காங்க. 2 செனையா இருக்குமா? எப்படி? செனதான். எத்தனை மாசம் செனன்னு சொன்னாங்க? 3 மாசம். 4,000 ரூபாய்க்கு ஒரே ஒரு குட்டி. பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்களா? ஏன்? இது கறிக்கடைக்காரு. அப்படியா? 4,000 ரூபாங்கிறது என்ன மதிப்புல போட்டியா? எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது 6 கிலோ கறி இருக்கும். 6 கிலோ. சுத்தமான கருப்பு கிடா. ஆனா வாங்கிருக்கீங்களா? விக்க கொண்டு வந்தீங்களா? இந்த கோயிலுக்கு நல்லி கோயிலுக்கு கிடா விடுறது. ரைட்டு. கோயிலுக்கு கிடா வெட்டுறதுக்கு என்ன பண மதிப்புல வாங்கணும்னு வந்தீங்க? எவ்வளவு இடம் இருக்கணும்னு மதிச்சு வந்தீங்க? 11 ரூபாய்க்கு வந்தோம். 11,000க்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கீங்க. இங்க 11 ரூபாய்க்கு வாய்ப்பு இல்ல. 17 சொன்னாங்க. 15 ரூபாய்க்கு 15,500 வாங்கிருக்கு. 15,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களே. இட மதிப்பு ஏதாட்டு செக் பண்ணீங்களா? இது என்ன இடம் இருக்கும் அப்படின்னு? தாராளமா இருக்கும். எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? 14 குட்டி. ரைட். ஒரு ஜோடி என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 12 ரூபா. ஜோடி 12,000. எல்லாம் கடா குட்டிகள் தானா? சரி, இதெல்லாம் எத்தனை மாசம் வளர்ப்பு? எப்ப விற்பனை? 3 மாசம் தான். 3 மாசம் தான். ஆமா, அதுக்குள்ள வளர்ந்துருமா? வளர்ந்துரும். 2ம் பொட்டை குட்டி தானே? இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு குட்டினா இருக்கும்? 6 பல்லு போட்டு 6 பல்லு. 2க்குமே குட்டி கிடையாது. சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? 2யும் 22. 2யும் சேர்த்து 22,000. இது வளர்ப்புக்கு தான். பொதுவாக வளர்ப்புக்கு சின்ன குட்டிகள் குட்டியோட இருக்கிறது, செனையா இருக்கிறது. ஆடு போறோம் ஆழ்வா திருநாள் எங்களுக்கு வெள்ளத்துல போயிட்டு. சரி, எங்க ஆசைக்கு ஆட்டை சரி பெரிய ஆட்டை மறுபடியும் பெருக்க போறீங்க. சரி, விலைகள்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்ல. என்ன விலைக்கு முடிஞ்சது? 20,000. 2 என்ன குட்டி? ஒரு பொட்டை குட்டி, ஒரு கடா குட்டி. குட்டி வளர்த்திருக்கிறத பார்த்தோன்னா அடுத்து ஆடு உளுந்திருக்கும்ல, வெரைட்டி இருக்கும்ல? வெரைட்டி இருக்கும். 3 குட்டி ஆடு. 3 குட்டி என்ன குட்டி ஐயா? 3மே பொட்டை குட்டி. இது என்ன விலைக்கு முடிஞ்சது? 3 18,000. 3 குட்டி ஆடு. போட்டோம். உங்க மாமாவா? ஆனா இந்த மாதிரி ஆடுகளை வாங்கினா நமக்கு என்னென்ன லாபம் சொல்லுங்க? இந்த குட்டிகளை ஆடாக்கிடலாம்ல. 3 பொட்டை குட்டி போட்டு குட்டி ஆடு ஆடாயிரும்ல. என்ன விலைக்கு முடிஞ்சது? நல்ல கன்னி ஆடு, பால் கன்னி ஆடு. 2 குட்டியோட இருக்கு. சூப்பரா குட்டி வளர்த்துருக்கு. கன்னி ஆடு பொதுவாவே குட்டியை நல்லா வளர்க்குவாங்க. 2 குட்டி என்ன குட்டி? பொட்டை குட்டியா? ஒரு பொட்டை, ஒரு கிடா. இந்த ஆடை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன ரீசன்? ஆடு வந்து நல்லா எதுவும் ஆடு. நல்லா இல்ல, பெரும்பாலும் போராடு தானே வாங்குவாங்க. செவப்போர், பிள்ளைப்போர் அந்த மாதிரி வாங்குவாங்க. நீங்க கன்னியாட செலக்ட் பண்ணிருக்கீங்களா? நல்லா வளர்ப்போம். குட்டியை நல்லா வளர்க்கக்கூடியது. நல்ல உயரமான கரும்போர் ஆடு. ஆனா என்ன விலையில கிடக்கு?
18,000 18,000 சொல்றீங்களா? இட மதிப்பு என்னென்ன இருக்கும்? 25 கிலோ வரும். இல்ல விலை 5,000 வாங்கிருக்கீங்க. எல்லாரும் இந்த தரத்துல கிடா குட்டி வாங்குவாங்க, வளர்த்து டக்குன்னு ஒரு 3 மாசத்துல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. நீங்க 5,000 ரூபாய்க்கு பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்க. என்ன எதுக்காக? 12,500 காயடிச்ச கிடா குட்டி. அண்ணாச்சி 12,500னா வியாபாரி என்ன சொன்னாங்க? எவ்வளவு விலையா? அவங்க 16 சொன்னாங்க. 14,000 சொன்னதை 12,500 வாங்கிருக்கீங்க. 12,500 வாங்கிருக்கீங்கன்னா இட மதிப்பு என்ன கணக்கு பண்ணீங்க? என்ன கணக்குல 12,500 வாங்கிருக்கீங்க? ஒரு 1000 தான். கிலோ 1000 தான். கிலோ 1000 தான். கிலோ 1000க்கு வாங்கினா நமக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? ஒரு கிலோ 1000 ரேட்டுக்கு நான் 14 கிலோ இருக்குன்னு வாங்கிருக்கேன். வாங்கிருக்கீங்க. கிடா குட்டி எப்படி? கிடா குட்டி இதெல்லாம் பால்குடி குட்டி தானே? எத்தனை நாள் குட்டி இருக்குங்களா? 4-5 நாள் தான் இருக்கும். நல்ல குட்டி. கொடி கூட உழலையா? என்ன கொடி காயலை. சரி, எவ்வளவு விலைக்கு வாங்கிருக்கீங்க? 2,000. 2,000க்கு இந்த குட்டி பெருமதி உள்ளதுதானா? என்ன செய்ய, பால் கிடக்கு வீட்டுல. சரி, பால்னா ஆடு கிடக்கா மாடு கிடக்கா? இல்ல மாட்டு பாலை நம்ம வித்தா காசு, அதை கொண்டு குட்டிக்கு போட்டா எப்படி நமக்கு லாபம்? காசு தான் அலைய முடியும். லிட்டர் 40 ரூபாய்க்கு தானே வாங்குறாங்க. சரி, 40 ரூபாய்க்கு வாங்கி கட்டுப்படி ஆகும். பால் தவிடு விலை என்ன விலையாவது? சரி, அந்த 40 ரூபாய்க்கு கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னா இந்த குட்டியை வளர்த்தா நமக்கு லாபம் இருக்கா? அதை விட அலைச்சல் மிச்சம் தானே, வீட்டுல கொடுத்துக்கலாம்ல. அலைச்சல் மிச்சம். இந்த குட்டியை வளர்த்து காசு பார்த்துக்கலாம். அங்க போய் வீடு வீடா போய் ஊத்துருக்கு. இனி இதை கொடுத்துட்டு ஒரு வீட்டுல ஒரு வேலையை பார்த்துக்கலாம். அது சரி. ரெண்டும் சேர்த்து 15,000. 15,000க்கு வாங்கிருக்கீங்க. ரெண்டும் கிடா குட்டி. சரி, என்ன எதுக்காக வாங்கிருக்கீங்க? வளர்ப்புக்குன்னா இதை எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? எப்படி விற்பனை பண்ணுவீங்க? 3 மாசம் வளர்ப்போம். சரி, வளர்த்து என்ன ரேட்டுக்கு வருங்கிறத பார்த்து. சரி. எல்லாருமே கேட்டாலே இப்படி சொல்றாங்க, 3 மாசம் வளர்ப்பேன் வித்துருவேன் அப்படிங்காங்க. ஏன் அது லாபமா? எப்படி? என்ன காரணம்? எதுக்கு? 7 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு ஒரு குட்டி பிடிச்சிருக்கோம். சரி, 5 ரூபா அதிகமா கிடைச்சாலும் போதும் 3 மாசத்துக்கு. அவ்வளவு கிடைச்சா போதும். என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 15,000. 15,000 குட்டி இருக்கா? இப்படி குட்டி கிடையாது. ஆடு சென்னையா இருக்கா? இப்படி 3 மாசம் சென்னை. பல்லுல எப்படின்னு இருக்கு? நல்ல ஒரு 4 பல்லு இருக்கிறேன். 4 பல் இருக்கும். 3 மாசம் சென்னை. நல்ல உயரமா வாங்கிட்டு போறீங்களா? இந்த ஆடை ஏன் பிடிச்சிருக்கு? எதுக்காக? செம்பரியாட்டுல போட்டு வளர்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆட்டு மேய்ச்சலுக்கு நல்லா இருக்கும். செம்பரியாட்டுல மேய விடும். அதான் பிடிச்சு போகுது. சரி, 15,000க்கு வாங்கிருக்கீங்களா? எப்படி ஒருத்து? இது வந்து குட்டி வந்து கிராமரி போட்டுச்சுன்னா எப்படி ஒரு 20 வரைக்கும் விக்கலாம்னு. அது கீழே விக்க முடியாது. கிடாமரிக்கு அவ்வளவு வேலியேஷன் இருக்கு. இது போடுற குட்டி 2 மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவு வரைக்கும் விக்கலாம்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பத்திட்டு போறேன். இதை பத்திட்டு போறீங்க. ஆமாண்ணே. சரி, இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? கொஞ்சம் விலை அதிகம் தானே. அதிகம். ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு? ஆடு வரத்து அதிகம், விலை கொஞ்சம் அதிகம் தான். ஆடு வரத்தும் அதிகம், விலையும் அதிகம் தான். நம்ம தான் பேரம் பேச வேண்டியிருக்கு. கண்டிப்பாண்ணே. 11,500. அண்ணே, ஆடு சென்னையா இருக்கா? எத்தனை மாசம் சென்னை? நிற சென்னை. நிற சென்னைன்னா எத்தனை நாள்ல குட்டி போடுன்னு சொன்னாங்க? 1 மாசத்துல குட்டி போட்டுரும். பல்லுலாம் நல்லா இருக்கு ஆடுக்கு. சரி, 11,500க்கு நிற சென்னையா அந்த குட்டியை வாங்கினா நமக்கு லாபம் இருக்கா? குட்டி போட்டா என்ன கணக்குல வாங்கினீங்க? குட்டி போட்டா குட்டியில நம்ம லாபம் எடுத்துடலாம். அதுக்காண்டி தான் வாங்க. போட்ட காசை இதுல குட்டியிலே எடுத்துடலாம் அப்படின்னு பாத்தீங்க. எடுத்துடலாம்.